தட்டில் கொஞ்சம் நல்லா கடாய் சிக்கன் வச்சுக்கிட்டாச்சு, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்களேன், நம்ம இப்படி எடுக்கும் போதே ஆனியனும் சிக்கனுமே சேர்ந்து தான் வரும். இப்படி ஒயிட் ரைஸில் எடுத்து பசஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு தோற்று போயிடும். இன்னும் கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் கேட்ட கடாய் சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ கடாய் சிக்கனுக்கு போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்ச 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறவு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறவு இந்த சிக்கன் 65 மசாலா, இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து அதோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறவு ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடாயிலேயே கிரில் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு ஒரு 2 வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஸோ ஆக்சுவலி நம்ம வீட்டு மசாலா போட்டாலே அந்த கலர் வந்துடும். இந்த 65 மசாலா நான் ஏன் போடுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்மெல்லும் அதோட டெக்ஸ்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி மொறு மொறுன்னு வரும், அதனால இந்த மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறவு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். போதும். ஆக்சுவலி இந்த கடாய் சிக்கனுக்கே கொஞ்சமாக ஆயில் சேர்க்கறது தான் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் வந்து சிக்கன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை எல்லா சிக்கனுமே ஒரே பேனில் வச்சிடலாம். சரி, என்ன பண்ணால் சிக்கனுமே கொஞ்சம் வந்து தண்ணி விடும். அது போக நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கோம். அப்படியே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சிக்கன் அப்படியே ஒரு 70% வந்துடும். 70% வெந்ததுக்கப்புறவு நம்ம ஏதோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், அதுக்கப்புறவு கொத்தமல்லி, இதை சேர்த்து இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லே இருந்தோன்னா ஆனியனில் இருக்கிற ஆயிலும் அது அப்படியே நல்லா மசிஞ்சு சூப்பராக கடாய் சிக்கன் ஆகிடும். ஸோ இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். இடையில 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் அப்படியே திருப்பி போட்டுடலாம். நீங்கள் பார்த்தா தெரியும், ஆயில் கீழே வந்து அப்படியே இருக்கும். சிக்கன் வந்து நல்லா சின்னதாக வெட்டி போட்டிருப்பேன், அதனால தான் நம்ம கொஞ்சம் ஆயில் கொடுத்து ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால சிம்மில் வைங்க, இல்லைன்னா அந்த மசாலா வந்து கீழே அப்படியே பிடிச்சிக்கிடும். எவ்வளோ கம்மியாக ஆயில் ஊற்றிருந்தோம். ஸோ சிக்கன்லேருந்துமே கொஞ்சம் அந்த கொலஸ்ட்ரால்லேருந்து ஆயிலெலாம் விடும், அதனால தான் கொஞ்சமாக ஊற்றிருந்தேன். ஒரு 70% வந்துடுச்சு. ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ண ஆனியனை போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ரைஸோடு கொஞ்சம் வச்சு சாப்பிடுவேன், அதனால் நல்ல பெரிய ஆனியனாக ஒரு 2 ஆனியன் வெட்டிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். அந்த தண்டோடு சேருங்க, தண்டில் தான் வந்து நல்ல வாசமும் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா திருப்பி இதை ஒரு நல்ல மிக்சிங் கொடுத்துட்டு அதே மாதிரி எப்போதுமே சிம்மில் தான் வைக்கணும். இங்கே பாருங்கள், மசாலாலாம் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்குது. சிம்மில் வச்சிங்க அப்படின்னா இப்போது வெங்காயத்துலேருந்துமே கொஞ்சம் தண்ணியும் விடும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிரும். அப்போது சிக்கன் எது வெங்காயம் எதுன்னு தெரியாத அளவுக்கு சூப்பராக மர்ஜ் ஆகிரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகி சிக்கன் கூட நல்லா இதாயிரும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொத்தமல்லி போட்டுருவேன், ஏன்னா மிக்ஸ் பண்ண அதோட எசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும்னா அந்த ஸ்டெம்மு போடுங்க, இன்னும் சூப்பர் எசன்ஸாக இருக்கும். இதை மட்டும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ன சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். பாய், இன்னொரு ரெசிபியில் பார்க்குறேன். பாய். தட்டில் கொஞ்சம் நல்லா கடாய் சிக்கன் வச்சுக்கிட்டாச்சு, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்களேன், நம்ம இப்படி எடுக்கும் போதே ஆனியனும் சிக்கனுமே சேர்ந்து தான் வரும். இப்படி ஒயிட் ரைஸில் எடுத்து பசஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு தோற்று போயிடும். இன்னும் கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குல்ல? எஸ், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும். நல்லா வெங்காயத்தெல்லாம் வணக்கியாச்சு. இப்போது ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு அப்படி ஒரு பைட் போனீங்க அப்படின்னா சூப்பரான கடாய் சிக்கன். இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.